ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம். கபிலருடைய போதனைகள் தொடர்ச்சி. தியானம் பண்ணுறவங்க மிதமாக சாப்பிடணும் அப்படிங்கிறார் கபிலர். அம்மா கிட்ட அப்படி சொல்கிறார். அஜீரணம் ஆகிற அளவுக்கு சாப்பிட்டாச்சுன்னா பிரம்மச்சரியத்தை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறார். சாத்வீக ஆகாரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறார். தியானத்தில் இருக்கிறவனுக்கு திருட்டு குணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். கண்களும் மனசும் தான் முதல்ல திருடும். நமக்கு அந்நியமானதை சிந்திக்கிறது, அசை போடுறது, அது கூட திருட்டு தான். ஒரு மகான் நிறைய சொற்பொழிவுகள் செய்கிறார். அவர் பேசியதுகளை கடைப்பிடிக்காமலேயே அவர் பேசுனதை மட்டும் எடுத்து இன்னொருத்தர் பேசுகிறாருன்னா அதுவும் திருட்டு தான். பலர் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. வெளியே பரவாயில்ல, ஆனால் மனசில் அதை காப்பாற்றலை. மனசில் பிரம்மச்சரிய பங்கம், தடுமாற்றம் ஒரு தடவை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து 40 நாட்களுக்கு மனசு நிலைப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. பரமாத்மாவுடைய பல ரூபங்களில் ஒரு தோற்றத்தை தேர்வு செய்து தியானிக்கலாம். உறக்கம் வர்ற வரை கூட பகவானை தியானிக்கலாம். தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட தனக்கு எத்தகைய தொடர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதயத்தில் ஸ்தாபிச்சிட்டோன்னா தியானம் ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கு குரு மூலமாக நாம தீட்சை பெறணும். தியானத்தில் சரீர உணர்வு முதல்ல போகும், அடுத்து உலக உணர்வு மறந்து போகும். பகவத் குணானுபவங்களில் ஆழ்ந்து இருந்தவங்களை ஆழ்வார்கள் அப்படின்னு நாம் மரியாதையாக அழைக்கிறோம். கடலுடைய ஆழத்தை அளக்கிறதுக்கு ஒரு சர்க்கரை பொம்மையில் கைத்தை கட்டி கடலில் இறக்குறாங்க. அது எப்படி திரும்ப கிடைக்கும்? போயிடுச்சு. பரமாத்மா கடல் மாதிரி பறந்து இருப்பவர். அவரை தியானிக்கிறவங்க தியானித்தபடி அவர்களையே தெளிச்சு போயிடுறாங்க. சரீர உணர்வு அற்று போகுது. பகவான் யார்கிட்ட கருணை காட்டுறாரோ அவங்க தான் கடவுளை புரிஞ்சிக்க முடியும். முதல்ல தன்மயம், அடுத்து இறைமயம். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. ஒரு யவனன் அவர்கிட்ட எங்கள் ஊரில் பைரவ யாகம் நடத்துகிறோம், அதில் ஒரு உயர்ந்தவருடைய தலையை ஆகுதி கொடுக்கணும்னு திட்டம். நீங்கள் கூட பேசுகிற போது உடம்புல இருந்து ஆத்மா தனிப்பட்டது, அது அழியாதுன்னு சொன்னீங்க. அதனால் உங்கள் தலையை தர முடியுமா அப்படின்னு கேட்டான். என் தலையால் உனக்கு பிரயோஜனம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நான் தியானத்தில் இருக்கிற போது என் சீடர்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ நீ என் தலையை எடுத்துக்கன்னு சொல்லிட்டார் ஆதிசங்கரர். அப்போ மடத்தில் யாரும் இல்லாத போது அந்த யவனன் வந்தான். ஆதிசங்கருடைய சீடர்களில் ஒருத்தர் பத்மபாதர். அவர் நரசிம்ம உபாசகர். கங்கை கரையில் தனியாக நரசிம்மரை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு தன்னுடைய குருநாதருடைய தலையை ஒருத்தன் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறது தியானத்தில் தெரிய வந்தது. நரசிம்மரை தியானிச்சதுனால நரசிம்மருடைய ஆவேச சக்தி பத்மபாதருக்குள்ள புகுந்தது. உடனே அந்த ஆக்ரோஷத்தோட சிங்கமாக பாய்ந்து அந்த யவனனை 2ஆ கிழிச்சு போட்டார். சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், குடிகாரனுக்கு சரீர உணர்வு மட்டும்தான் போகும், ஆனால் கடவுளை தியானிக்கிறவனுக்கு பகவத் பிரேமையில பித்தனாகி அத்தனையும் மறந்து போயிடுறான். உண்மையிலே அவன் பெரிய சுகவாசி அப்படிங்கிறார். கபில பகவான் சொல்றார், நித்திய சந்தோஷங்கிறது நமக்கு உள்ளேயே இருக்குது. அது இருக்கிற இடம் உள்ள, ஆனால் தேடுறது வெளியே. ஒரு பொருளை எங்கே வச்சோமோ அந்த இடத்த விட்டுட்டு உலகம் பூரா தேடினாலும் கிடைக்காது. இது மாதிரி உள்ளுக்குள்ளதான் நிம்மதி, ஆனந்தம் இருக்குன்னு கபிலர் சொன்னார். ஒரு மரத்தடியில் ஒரு சாது இருந்தார். அவர்கிட்ட ஒரு ரத்தின வியாபாரி வந்தான். அவன் விலை உயர்ந்த ரத்தினங்களை விற்காம தனி பொட்டலமாக கூடவே வச்சிருப்பான். அப்போ அந்த சாதுவுக்கு நமஸ்காரம் பண்ணுற போது அந்த பொட்டலத்தை அவர் பக்கத்தில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணான். சுவாமி, எனக்கு சந்தோஷமே இல்லை. நிறையா சம்பாதிக்க ஆசைப்படுறேன், ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுறான்.
வணங்கி எழுந்திருக்கும் போது பார்த்தா பொட்டலத்தை காணோம், சாதுவையும் காணோம். அவர் அதை எடுத்துட்டு ஓடிட்டாரு. அப்ப இவன் விரட்டி விரட்டி ஓடுறான். அவர் சந்து பொந்தெல்லாம் ஓடுறாரு. இவன் வந்து வெளியூர்காரன். அவர் உள்ளூர் சாதுங்கிறதுனால தெருவெல்லாம் அவருக்கு அத்துப்படியா இருக்கு. விரட்டி விரட்டி ஓடி அவனுக்கு மூச்சு இறைக்குது. அவரை பிடிக்க முடியல. கடைசியில நொந்து போய் ஒரு மரத்தடியில வந்து சாஞ்சு உட்கார்ந்தான். இந்த இடம் தான் அவன் புறப்பட்ட இடம். அந்த சாதுவை சந்திச்ச இடம். அப்ப திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த சாது ரத்தின பொட்டலத்தோட அமைதியா உட்கார்ந்திருந்தார். உடனே விருட்டுன்னு ஓடி போய் அந்த பொட்டலத்தை எடுத்தான். எப்படியாயா ஓடுறது? கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அவரு சரி சரி பொட்டலத்தை பிரிச்சு பாரு, சரியா இருக்கான்னு பாரு அப்படின்னாரு. எல்லாம் சரியா இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னார், உன்கிட்டயே சந்தோஷம் இருக்கு. நீ அதை போய் தேடி அலைஞ்சா எப்படி கிடைக்கும்? போய் இருக்கிறதுல நிறைவா இரு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்புனார். ஆசை வந்து பேராசையா மாறுது. பேராசை ஆச்சுன்னா அப்புறம் மைல்கல் தள்ளி தள்ளி போகும். போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்பவும் பகவானை நினைச்சபடி இருக்கிற பக்குவத்தை அடையணும். இருக்கிற போது அவரை நினைச்சோம்னா இறக்குற போது அவர் நம்மளை நினைப்பார் அப்படின்னு கபிலர் சொன்னார். ஏன்னா கிருஷ்ண பிரமை பரஸ்பரமானது அப்படின்னு சொன்னார். ஒரு முறை நாரதர் வைகுண்டம் வந்தார். லக்ஷ்மி தனியா அமர்ந்திருந்தாங்க. பகவானை காணுமேன்னு சொல்லி நாரதர் தேடினார். தனியா ஒரு இடத்துல தியானத்துல இருந்தார் பகவான். அவர்கிட்ட போய் நீங்க தான் இறைவன், எதை நீங்க தியானிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொன்னார். என் பக்தர்களை தான் தியானிக்கிறேன்னு பகவான் சொல்ல, உங்களோட வைஷ்ணவர்கள் தியானிக்கிற அளவுக்கு வசதியா என்ன அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னார் பகவான். இதை எனக்கு புரிய வைங்களேன்னு நாரதர் வேண்ட, பகவான் சொன்னார், உலகத்திலே பெருசு எதுன்னு கேட்டார். பூமி தான் அப்படின்னு நாரதர் சொன்னார். பூமியை ஆதிசேஷன் தாங்குறாரே அப்படின்னு விஷ்ணு சொல்ல, அப்போ நாரதர் அப்போ ஆதிசேஷன் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னார். விஷ்ணு சொன்னார், ஆதிசேஷனை சிவபெருமான் தன்னுடைய அணிகலனா அணிஞ்சிருக்கிறார்னு சொன்னார். அப்போ சிவன் தான் பெரியவர்னு நாரதர் சொல்ல, கைலாயத்தை அசைச்சிட்டான் ராவணன் அப்படின்னு விஷ்ணு சொன்னார். அப்போ ராவணன் தான் பெருசா அப்படின்னு கேள்வி வந்தது. ராவணன் பெருசுனா வாலிய அந்த ராவணனை கை எடுக்கல கடத்திட்டு போனதாக வரலாறு. அந்த வாலியையும் பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாலிய ராமர் மறைஞ்சிருந்து கொன்று போட்டார். அப்போ ராமர் தான் பெருசுன்னு வரும்போது அப்ப நீங்க தான் பெரியவர் இப்படி நாரதர் சொல்ல, இல்ல என் பக்தர்கள் தான் பெரியவங்க. உலகம் எல்லாமே எனக்குள்ள அடங்கி இருக்குது. ஆனா நான் பக்தர்கள் இதயத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அதனால என் பக்தர்கள் தான் வசத்தின்னு சொன்னார். அது என்ன காரணம்னா, பக்தர்கள் என் சேவையை தவிர எதையுமே என்கிட்ட கேட்கறது இல்லை, விரும்புறது இல்லை. என் பக்தர்கள் எனக்கு சேவை செய்யற பிறவிதோறும் இருக்க கூட விரும்புறாங்க. கீர்த்தனம், உற்சவம் இப்படி ஒரே கொண்டாட்டமா என்ன வச்சிருக்கிறாங்க. இப்படி பகவான் சொன்னார். அஷ்டமா சித்திகள் கூட பகவான் கிருஷ்ணருடைய வாசல்ல நந்தபவனத்துல கிருஷ்ணர் அரண்மனை வாசல்ல கைகட்டி காத்து கிடக்குது எல்லா சித்திகளும். அங்க பகவானுக்கு சேவை செய்யற கோபியர்கள் கோபர்கள் பிரம்மலோகத்துல கூட கிடைக்காத ஆனந்தத்தை பிருந்தாவன பிரேம பக்தி பூமியில பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். கபிலர் சொல்றார், அம்மா இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கடவுள் வந்து சுய பிரகாசம் உள்ளவர். கடவுளை விட்டு விலக விலக இருட்டை நோக்கி போறோம், அது துன்பம். நெருங்க நெருங்க வெளிச்சத்தை நோக்கி போறோம், அது ஆனந்த அனுபவம்னு சொன்னார். ஒருத்தர் பெற்றோருக்கு சேவை செஞ்சா பிள்ளைங்க அவங்களுக்கு கடைசி காலத்துல சேவை பண்ணுவாங்க. முதுமையில எல்லாருக்குமே உடல் பலவீனமாகுது. ஆனா சத்சங்கத்துல நாக்கும் மனசும் எப்பவும் வாலிபமா இருக்கும் அப்படின்னு கபிலர் சொல்றார். கடவுள் நாமங்களை சொன்னா நாக்கு அடங்கும், நாக்கு பணியும். உடம்புல பற்கள் உறுதியானது, ஆனா வயசாகி சாகும்போது அது இருக்காது. ஆனா நெளிவு சொலிவு மிக்க மென்மையான நாக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருக்குது. பயிற்சி இல்லாத பஜனை இல்லாத நாக்கு முதுமையில தொல்லை பண்ணும். செரிக்கும் சக்தி இருக்காது, ஆனா ஓமப்பொடி காரம் திங்கிற ஆசை மட்டும் நாக்குக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கிழவனார் கட்டில்ல படுத்திருந்தார். மலை சுத்தி எல்லாம் படுக்கையிலே நடக்குது. பாவிகளுக்கு உலகத்திலேயே நரக வேதனை ஆரம்பிச்சிடும். பெரும் பாவிகளுக்கு இறப்புக்கு 6 மாசம் முன்னாடியே யமதூதர்கள் வந்து போறது தெரியும்.
இறக்க போறவன்கிட்ட இருக்கிற கூட்டம் அவங்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போகிறதுக்காக இருக்கிற கூட்டம். திருடர்கள்லாம் கத்தியை காட்டி பிடுங்குவாங்க, உறவுகள் பல்ல காட்டியே பிடுங்கிறோம். மரண படுக்கையில இருக்கிறவனை சுற்றி உறவுகள் கூட்டம் இருந்தபடி இருக்கு. ஆனா உண்மையான உறவினர் கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கிறவன் தான். அவங்க தான் சுயநலம் இல்லாதவங்க. உடல் ரீதியான உறவுகளை யோக்கியம்னு சொல்ல முடியாது. புதல்விகள் கூட அப்படிதான். அப்பா என்ன தெரியலையா அப்படி மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் மறந்துட்டா ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. 2 யமதூதர்கள் வருவாங்க. ஒருத்தன் பாபத்தை பொறுத்து வரக்கூடியவன், மற்றவன் புண்ணியத்தை பொறுத்து வரக்கூடியவன். கடைசி 6 மாத காலம் அவங்க கஸ்டடியில தான் இருக்கிறாங்க, யமலோகம் போகக்கூடியவங்க. பகவானை நினைக்கிறவன் அருகில யமதூதர்கள் வர்றதில்ல. ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூட்சும சரீரம் இருக்கு. சூட்சும சரீரத்துக்குள்ள வாசனைகள் கொண்ட காரண சரீரம் இருக்கு. யமதூதர்கள் ஜீவாத்மாவை இந்த சூட்சும சரீரம் அதை சுடு மணல்ல நடத்தி கூட்டிட்டு போவாங்க. அந்த சுடு மணலும் சூட்சமமானது. யமபுரிக்கு அப்படிதான் இழுத்துட்டு போறாங்க. அங்க அவஸ்தை உண்டு. ஆனா அதுல அந்த அவஸ்தையை உணர்வோம், சாக மாட்டோம். அப்படி ஒரு வித்தியாசமான ரா மெட்டீரியல். 14 சாட்சிகள் முன்னாடி அந்த யமலோகத்துக்கு போனவன் சித்திரகுப்தனால விசாரிக்கப்படுவான். சித்திரனா ஓவியம், குப்தன்னா ரகசியம். பார்வதி தேவி தனியா இருக்கிற போதெல்லாம் இலைகள்ல அழகிய அங்கங்களை வரைஞ்சி வச்சா. சிவன் ஒரு முறை அதை பார்த்துறாரு. என்ன இப்படி ரகசியமா வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்துடுறாரு. இந்த இவ்வளவு பொருத்தமான அங்கங்களோட ஒரு குழந்தை வேணும், அதுக்காக வரைஞ்சேன்னு சொன்னார். அப்ப இவர் சிவன் அந்த சித்திரங்களை எல்லாம் ஒன்றா தொகுத்து, அந்த ரகசிய சித்திரங்களை ஒன்றா தொகுத்து குழந்தையா மாத்திட்டார். அதுதான் சித்திரகுப்தன். அப்போ அந்த சித்திரகுப்தன் முன்னாடி 14 சாட்சிகள் நிறுத்தி இந்த யமலோகவாசி விசாரிக்கப்படுறார். முக்கிய சாட்சிகள் 3 பேர், சூரியன், சந்திரன், பூமி. பாப புண்ணியம் சமமா இருந்தா சந்திரலோகத்துக்கு அனுப்புறாங்க. அங்க புண்ணியம் தீர்ந்த பிறகு மறுபடி மனித உடம்பு கொடுக்கறாங்க. பிருந்தாவனத்துல ஒரு மகான் இருந்தார். அவர் தியானிக்கிற போது ஒரு எலி பூனைக்கு பயந்து நடுங்கிக்கிட்டே ஓடி அவர் மடியில உட்கார்ந்துட்டு, உடனே அந்த மகான், உனக்கு விரும்புற வடிவத்தை தாரன்னு சொன்னார். எலிக்கு சின்ன புத்தி, நான் பூனையா பிறக்கணும், பூனையா இருக்கணும்னு சொல்லவும் பூனை உடம்பு அவர் கொடுத்தார். அடுத்த முறை அந்த பூனையை ஒரு நாய் துரத்த, அது ஓடி எனக்கு நாய் உடம்பே தாங்கன்னது. அதுவும் கிடைச்சது. இப்போ அது வெளியே தெரியும் போது ஒரு சிங்கம் துரத்திச்சு. மகான்கிட்ட ஓடி எனக்கு சிங்க உடல் கொடுங்கன்னு கேட்டது. அந்தந்த உடம்புல அந்தந்த புத்தி இருக்கும். அந்த மாறிய சிங்கம் மகான் மேல சீர வருது. அதாவது அவரை கொன்னு தின்னலான்னு ஆசைப்பட்டு நாக்க சுழட்டிக்கிட்டே வந்தது. அவர் அதை பார்த்துட்டு மீண்டும் எலியா மாத்திட்டார். இது விளையாட்டு கதை கிடையாது, தத்துவம் இருக்கு. நாம கடவுள்கிட்ட இதே மாதிரிதான் ஏமாத்தி விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். விளையாட்டு வினையாயிடுச்சு. ஒரு சமயம் எலியா இருந்தோம், அடுத்து பூனையா இருந்தோம். படிப்படியா வளர்ந்து பரிணாம வளர்ச்சியில 80 லட்சம் யோனிகள்ல சுத்தி முடிச்சு மனித உடலை பெற்றோம். ஆனா கடவுளை ஒத்துக்காம உலகத்துல திரியிறோம். இலக்கு அடைகிற வரைக்கும் பயணம் தொடருது. அவர்கிட்ட நமக்கு பணிவு இல்லை. திரும்பவும் பரிணாம வளர்ச்சிக்குள்ள பகவானுடைய இயற்கை நம்மளை தள்ளிடுது. பகவானையும் பக்தர்களையும் மதிச்சு நடக்கணும். சாதுக்களை மதிச்சு நடந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முயற்சிக்கணும், ஆசைப்படணும். இல்லாட்டி அடுத்து மனித உடம்பு தான் கிடைக்குங்கிறதுக்கு உறுதி சொல்ல முடியாது. கர்ப்பதானத்து அன்னைக்கு அணு அளவிலான நீர்க்குமிழியா முதல்ல அந்த ஜீவன் இருக்கிறான். 10 நாட்கள்ல, அதாவது ஜீவனுடைய வசிக்கக்கூடிய அந்த அமைப்பு நீர்க்குமிழியாட்டம் இருக்கு. 10 நாட்கள்ல சின்ன பழம் மாதிரி, கனி மாதிரி மாறுது. 1 மாசம் கழிச்சு தலை உண்டாகுது. 2 மாசம் கழிச்சு கை கால், 3வது மாதம் தலைமுடி நகம், 4வது மாதம் 7 தாதுக்கள், 5வது மாதம் பசி தாகம் அது சம்பந்தமான அறிவு, 6வது மாதம் வயிற்றுல அது வட்டம் போடுது. அப்போ பல கிருமிகள் அந்த பிண்டத்தை கடிச்சு வேதனைப்படுத்தும். தாய் சாப்பிட்ற காரம், புளிப்பு, சூடானதுகள் இதெல்லாம் சிசுவை வேதனைப்படுத்தும். தாய்க்கும் அது வேதனை தான். அந்த வேதனை அந்த பிண்டமும் அதே வேதனையை
பங்கேற்குது, அதுவும் அனுபவிக்குது. அதனால தான் உடம்புல வேதனை வரும்போதெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது கர்ப்பத்திலேயே பாடம். 7வது மாசம் பிரம்மா தலையெழுத்த கொடுக்கிறார். முற்பிறவி ஞாபகங்கள்லாம் வருது. கர்ப்பத்துக்குள்ள அது சுருண்டு கிடந்து கடவுளை துதிக்குது. கடவுளே, நாதா என்ன காப்பாத்துங்க, கர்ப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. இது எனக்கு நரகவாசமா இருக்கு. நான் உங்க தொண்டன், அதை மறந்து போய் கிடந்தேன். இனி நான் பக்தி பண்ணுவேன், என்னை புரிஞ்சுக்கங்க, என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி அது வேண்டுது. அந்த அந்த சிசுவுடைய படத்தை பார்த்தாலே தெரியும், அது தோற்றம் அப்படியே சுருண்டு கிடந்து பிரார்த்திக்கிற மாதிரி அது இருக்கும். வேதனை பட முற்பிறவி ஞானம் மறந்து போயிடும். அடுத்து பிறந்ததுல இருந்து வேதனை தொடரும். பிறந்ததுமே மாயை அதை தொட ஆரம்பிக்குது. அடுத்து வேதனை தொடர் கதையா மாறிடுது. மாயை தொடாத நபரே கிடையாது. இதனால ஆஹ், அதாவது குழந்தையில அது அம்மா கிட்ட அன்பு காட்டுது. அந்த மாயையினால வர விளக்கத்தை பார்க்கலாம். குழந்தையில அது அம்மா கிட்ட பாசம். விவரம் வரவும் பொம்மைகள்கிட்ட போயிருது பிரியம். அடுத்து படிப்புல நாட்டம், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் மனைவிட்ட பிரியம், அப்புறம் 2 3 குழந்தைங்க பிறக்கவும் நாட்டம் அந்த பக்கம் போகுது. அடுத்த நாட்டம் வரும்போது முந்தைய நாட்டம் நட்டமாயிருது. மாயை ரொம்ப விசித்திரம். கல்யாணம் ஆகாதவன் கல்யாணத்துக்கு ஏங்குவான். கல்யாணம் ஆனவன் ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி வருந்துவான். இதனால கபிலர் அம்மா கிட்ட, இது மாதிரியான அலைச்சல் இனிமே தேவையில்லை. உன் மனசை உலக விஷயத்திலிருந்து விலக்கிட்டு பகவான்கிட்ட நிலைக்க வை. அதுதான் பயனுள்ள வாழ்க்கைன்னு சொன்னார். இப்படி கபிலர் தாய்கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட அனுமதி பெற்று சங்கம தீர்த்தம், கல்கத்தா பக்கம் இருக்கு, சங்கம தீர்த்தத்துக்கு போயிட்டார். தேவகுதி சரஸ்வதி நதிக்கரையில நீராடி கிருஷ்ண தியானத்துல ஈடுபட்டா. சித்த சுத்தி ஏற்பட்டு பகவானை அடைஞ்சா. அதனால அந்த ஊருக்கு சித்தபுரின்னு பேர், மாத்துருகயாங்கிற பேரும் வந்துச்சு. கபிலர் சொன்ன இந்த போதனைகளை கேட்குறவங்க, அடுத்து சொல்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பாபங்கள்லாம் நசிச்சு போகும். எல்லா மார்க்கங்களாலையும் அடையப்படுகிற ஒரே தத்துவமான பரமாத்மா தரிசனம் அந்த ஜீவனுக்கு கிட்டும் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா.